ஸ்டாக் மார்க்கெட்லேயே பெஸ்ட்டாக அதிகமாக சாதிச்சதுன்னு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் வேரன் பஃபட். பட் வேரன் பஃபட் வந்து அஸ் அ இன்வெஸ்டராக ரொம்ப ப்ரூவ் பண்ணவர். பட் அஸ் அ ட்ரேடரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்காங்க. லைக் ஜிம் சைமன்ஸ் எடுத்துப்போம். ஜிம் சைமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸை வச்சு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிச்சாரு. பட் அது வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டட் மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ். இவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் நார்மலான ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரேடர் ஒரு நார்மலான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் சம்பாதிச்சிருக்காரு. அவர் பேர் தான் பில் டன். ஸோ அவரை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ தான் அதில் பார்க்க போகிறோம். எல்லா ட்ரேடருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா, இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆகிட்டு இருந்தது பட் இப்போ ப்ரெசென்ட் மார்க்கெட் கண்டிஷன் மாறிடுச்சு, ஒர்க் ஆகுமா, இல்லைனா இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு ஒர்க் ஆகுமான்ற ஒரு டவுட்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பில் டன்ன்றவர் 1970லேருந்து 2025 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 50 வருஷத்துக்கு மேலே சிம்பிளான ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜி தான் ரன் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை ரன் பண்ணியே ஹி வாஸ் ஏபிள் டு மேக் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்ற ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருக்கு இல்லையா? நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்து முடிக்கும் போது தெரியும் எப்படி சிம்பிளான ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜியை வச்சு வி கேன் பி அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ன்றது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜ் தான் அந்த பில் டன், அந்த பில் டன் கேபிட்டலோட ஓவரால் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் ரெட் லைன் பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுதான் S&P இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸ். அந்த ப்ளூ லைன் தான் அவரோட அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அவர் பண்ணுறாங்க இல்லையா, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஃபண்டு, அதோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இனிஷியலாக 1975 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே அந்த ஆரோ மார்க்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, -28 -52 அதெல்லாம் வந்து ட்ராடவுன். அவர் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே ஆஃப் ஆஃப் த கேபிட்டல் வைப் அவுட் ஆகிடுச்சு. பட் எவென்ச்சுவலி அந்த ட்ராடவுன்லேருந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அக்டோபர் 1974லேருந்து ஜனவரி 2025 வரைக்கும் 13 ட்ராடவுன் கிரேட்டர் தென் 25% வந்துருக்கு. ஸோ நார்மலாக ட்ராடவுன்ன்றது வந்து 25% கேபிட்டல் கீழே இறங்கி திருப்பி மேலே போகிறது இல்லையா, அந்த மாதிரி மோர் தென் 25% ட்ராடவுன் ஆல்மோஸ்ட் 13 டைம்ஸ் நடந்திருக்கு. அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஸ்டில் அவரால் இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸை விட அதிகமாக பீட் பண்ணியிருக்க முடியுது. ஸோ நார்மலி $1000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 25 இயர்ஸில் வெறும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா $3 lakh தான் மாறி இருக்குது. பட் அதுவே அவரோட இன்னும் ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஃபண்டில் ஆல்மோஸ்ட் $1.5 million ஆயிருக்கு. சேம் $1000 இன்வெஸ்டட். ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ். பட் ஸ்டில் ஹி வாஸ் ஏபிள் டு மேக் ஸோ மச் ஆஃப் மணி மெயின்லி பிகாஸ் ஆஃப் அந்த ட்ராடவுன்ஸ். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம் எல்லாத்துக்குமே ட்ராடவுன்றது வந்து நார்மல் தான். ஸோ இவரோட ஃபண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா டைம் அந்த மைனஸ்னா ஆரோ மார்க் போட்டிருக்கீங்களா, அது எல்லாமே லூசிங் பீரியட். பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஹி வாஸ் ஏபிள் டு சேல் த்ரூ தட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 2008 பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 63% டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் ரெக்கவர் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ரெக்கவரி பீரியடே ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனி ஸ்பெசிஃபிக் ஒரு பெரிய பெரிய ட்ரேடர் நம்ம எடுத்துகிட்டா கூட பில்டன்ற மாதிரி ஒரு பெரிய ட்ரேடர் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டத்தை வச்சு ஒரு 50 வருஷத்துக்கு லைவ் ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்கிறது அவர் மட்டும்தான். ஸோ ப்ராப்பராக ஒரு இங்கிலீஷ் படத்தில் வர வில்லன் மாதிரி, பிரேக்கிங் பேடில் வர வில்லன் மாதிரி இருக்கார் இல்லையா, ஸோ இவர் தான் அந்த பில்டன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமிக்லேருந்து ட்ரேடிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவர். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா PhDலாம் முடிச்சுட்டு ஒரு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இன்ட்டு ஃபிசிக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு டாப் கிளாஸ் அகாடமிக்காக இருந்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங்குள்ளே வரும்போது ஓகே இந்த ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு இப்போ நிறைய பேர் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங், ஆல்கோ ட்ரேடிங்லாம் சொல்கிறோம் இல்லையா. இன்ஃபேக்ட் ரினைசன்ஸ் டெக்னாலஜிஸ் ஜிம் சைமன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டியூரிங் 1974லேயே இவர் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்பயே வந்து பிலீவ் பண்ணிட்டார், ஓகே இந்த மார்க்கெட்டில் நம்ம ப்ரூவ் பண்ணணும், இந்த மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னா சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் தான் ஒரே ப்ராப்ளம், ஒரே சொல்யூஷன். இல்லைனா த்ரூ அவுட் த லைஃப் ஃபுல்லாக நான் டெசிஷன் எடுத்து ஐ பிகம் ஓல்டு, என்னால் கண்டிப்பாக இந்த ஓவரால் மார்க்கெட்டில் சஸ்டெயினே பண்ண முடியாதுன்னு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணவர். ஸோ 1974லேயே ஈ ஸ்டார்டட் இஸ் கேபிட்டல் அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். ஆல்மோஸ்ட் $1.3 lakh வச்சு தான் ஸ்டார்ட்டே பண்ணார், அவ்வளோதான். அண்ட் அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா $multi-million க்ரோ ஆயிருக்கு. பட் இந்த சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கை ஃபஸ்ட்டு ரொம்ப கன்விக்ஷனோட கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும்னு ஸ்டார்ட் பண்ணவர் பார்த்தீங்கன்னா பில்டன் தான். ஸோ இதுதான் டன் கேபிட்டலோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ யூஸ்வலி ஹெட்ஜ் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட்மேன் சாக்ஸ், JP Morgan இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லாம் நியூயார்க்கில், சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு பெரிய பெரிய பில்டிங்கில் இருக்கும். பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசார்ட் டைமில் ரொம்ப ரிமோட்டாக மொத்தமாகவே ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வச்சு தான் ரன் பண்ணுறாங்க. அண்ட் சோஃபார் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ட்ரேடிங் டெஸ்க்குள்ளே ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஏதாவது ஒருத்தவங்க கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருப்பாங்க, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைனா ஒரு சார்ட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் பில்டனோட ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்கவுங்க ஒரு நார்மல் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ், ஒரு பழைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். கேட்டால் எல்லா ட்ரேடிங் டெசிஷன்ஸும் ஆட்டோமேட்டடாக சிஸ்டம் எடுக்கிறதுனால நாங்கள் சிஸ்டமை பார்த்து ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. அண்ட் மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் ஒர்க்கு, ரெகுலேட்டரி ஒர்க்கு தான் மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயிஸே பார்ப்பாங்களே தவிர கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர நாங்கள் எப்போவுமே
ட்ரேடிங் ஸ்க்ரீனை பார்த்து நாங்கள் ஒரு ட்ரேடிங் டெசிஷனை எடுக்க மாட்டோம். எல்லாமே ஒரு கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் தான் ஃபாலோ பண்ணுன்ற ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுற செட் ஆஃப் பீப்புள் தான் இந்த டன் கேபிட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெண்ட் ஃபாலோயிங் ரொம்ப சிம்பிள். அப்படி இருக்கும்போது ஏன் எல்லாராலையும் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியலன்னா பிகாஸ் ஆஃப் த ட்ராடவுன். இந்த சார்ட் பாருங்கள், இதுதான் அந்த பில்டனோட பெர்ஃபார்மன்ஸ் சார்ட். அதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லூசிங் ஸ்ட்ரீக்ஸ் இருக்கு இல்லையா, பர்சிஸ்டன்ட் மந்த்லி ட்ராடவுன், 2 months லூசிங் இன் ரோ, கம்ப்ளீட்டாக பேக் டு பேக் 2 மாதம் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த மாதிரி பேக் டு பேக் ஜீரோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னா ஆல்மோஸ்ட் 41% ஆஃப் 41 டைம்ஸ் 41 மாதம் கண்டினியூஸாக பேக் டு பேக் 2 months லாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கண்டினியூஸாக பேக் டு பேக் 3 மாதம் எத்தனை லாஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 வாட்டி. அண்ட் அதே மாதிரி கண்டினியூஸாக பேக் டு பேக் 4 மாதமே லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 வாட்டி. அண்ட் 5 months லூசிங் ரோ, கண்டினியூஸாக 5 மாதம் லூசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 4 வாட்டி. ஸோ இந்த ஒரு 50 வருஷத்தில் இத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் தே ஆர் ஹேண்ட்லிங் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லாஸஸ். அது வந்து ரொம்ப நார்மலாகவே அவங்களுக்கு பழகிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், 3வது லாஸ் வந்தால் 4வது ட்ரேட் எடுக்கவே மாட்டோம். அடடா பேக் டு பேக் லாஸ் வந்துருச்சு, இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை, நம்ம வேறு ஏதாவது மாற்றுவோன்ட்டு ஆஸ் யூஷுவல் இந்த குரங்கு மரத்துலேருந்து மரத்தை தவிர மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிலேருந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி தாவிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ ட்ரெண்ட் ஃபாலோயின்றது வந்து சிம்பிளான எனி கைண்ட் ஆஃப் நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், லாஸ்ட் 20 days ஹைக்கு மேலே போச்சுன்னா நான் வாங்குவேன், லாஸ்ட் 20 days லோக்கு கீழே போச்சுன்னா நான் விற்பேன் அப்படின்றது வந்து நார்மல் டர்ட்டில் ட்ரேடிங் சிஸ்டம். இதை பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதுதான் வந்து ரிச்சர்ட் டான்சன்ன்றவர் ஒரு சிம்பிள் ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 14 பேரை ஹையர் பண்ணி, ட்ரேடிங்கை பற்றி தெரியாதவங்களே ஹையர் பண்ணி அவங்கள மில்லியனர் ஆக்கியிருக்காரு. அதே அப்ரோச் தான் டன் கேபிட்டலையும். ஸோ டன் கேபிட்டலில் ஸ்பெசிஃபிக்காக என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்கன்னா அதே ட்ரெண்ட் ஃபாலோயிங் அப்ரோச் தான். ஆனால் ஒரே ஒரு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் மல்டிபிள் மார்க்கெட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டுலேருந்து ட்ரேட் பண்ணுவாங்க. மல்டிபிள் அசட் கிளாஸஸ், ஈக்விட்டி, கமாடிட்டி, இந்த கோல்ட்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் அக்ராஸ் த வேர்ல்டு ட்ரேட் பண்ணும்போது அவங்களோட ஓவரால் பேஸ்கெட்ஸே அன்கார்லேட்டடாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு மிக்சராக நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு மார்க்கெட் ட்ரெண்டிங்காக தான் இருக்கும். அந்த ட்ரெண்டிங்கை உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணுறதுனால தான் இவங்களால் 50 வருஷத்துக்கும் சர்வை பண்ண முடியுது. அண்ட் செகண்ட் திங், இந்த லாஸஸை அவங்க பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த லாஸஸ் அவங்களோட ஓவரால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே பில்ட்இன் ஆகிருக்கிறதுனால தே ஆர் ஓகே டு ஹேண்டில் தீஸ் கைண்ட் ஆஃப் ட்ராடவுன்ஸ். அந்த ட்ராடவுனை யார் ஒருத்தவங்க கன்சிஸ்டண்ட்டாக அடாப்ட் பண்ணி மூவ் ஆகுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ப்ராஃபிட் எடுக்க முடியுன்றதுக்கு பில்டன் ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸாம்பிள். அதேமாரி இன்ட்ரா ட்ராடவுன் அண்ட் எண்ட் ஆஃப் த இயர் ரிட்டர்ன்ஸ் ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1994 பாருங்கள், at one point of time 36% இறங்கியிருக்கு. பை த எண்ட் ஆஃப் த இயர் ஆல்மோஸ்ட் 19%ல -19%ல க்ளோஸ் ஆயிருக்கு. 2000 பார்த்தீங்கன்னா at one point of time 44% இறங்கியிருக்கு. ஆல்மோஸ்ட் பாதி கேபிட்டல் காலி. பட் எவென்ச்சுவலி அந்த இயர் பார்த்தீங்கன்னா +13%ல முடிஞ்சிருக்கு. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு ட்ராடவுன் வந்தால் கூட தே ஆர் ஸ்டிக்கிங் டு த சேம் சிஸ்டம். அதை சேஞ்சே பண்ணாமல் ட்வீக் பண்ணாமல் எதுவுமே பண்ணாதனால எவென்ச்சுவலி எவ்ரி டைம் ரிகவர் ஆகுது. ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் இந்த மாதிரி வரும்போது 2007 பார்த்தீங்கன்னா 40% இறங்கியிருக்கு. பட் எண்ட் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7% க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஸ்டில் ஓவர் த இயர்லி ரிட்டர்ன்ஸ்னு பார்க்கும்போது அவங்க பாசிட்டிவாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரேடிங் இஸ் சிம்பிள் பட் நாட் ஈஸின்றதுக்கு ஆப்டான ஒரு எக்ஸாம்பிள் தான் பில்டன்றவர். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டமை யூஸ் பண்ணியே இஃப் இஸ் ஏபிள் டு மேக் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்னால் நீங்களும் நானுமே கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வி கேன் மேக் மணி. பட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த டர்ட்டில் ட்ரேடிங் சிஸ்டம் அதை கூட நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், இல்லை அந்த வீடியோ கூட பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்படி தான் ஒரு என்ட்ரி எடுக்கணும், இப்படி தான் ஒரு எக்ஸிட் எடுக்கணும்ட்டு. இல்லைனா சிம்பிள் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துப்போம். அதுவும் ஒரு இட் கேன் கேப்சர் ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் சிம்பிள் ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம், ஒரு பிரேக் அவுட் சிஸ்டம் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரிட்டர்ன்ஸ் யூ கேன் ஈஸிலி மேக் இட். பட் ஒரே ஒரு பிரச்சனை எங்கே வரும்னா இந்த மாதிரி ஒரு ட்ராடவுன்ஸ் வரும்போது நமக்கான கன்விக்ஷன் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் ஆல்சோ மேக் மணி லைக் பில்டர். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். See you with another video.